ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை வந்து பார்த்து. இன்னைக்கு வந்து இந்த டாபிக்ல நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் வந்து ஃபினிஷ் பண்ண போறேன். ஸோ ஏன்னா பார்ட் 3 இருக்கு. 2 பார்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பார்ட் 3 இதோட வந்து நம்ம 2 கேசஸ் பார்ப்போம். ஒன்று வந்து இட்டாலியில என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் இங்கிலாந்துல என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் பர்சானிஃபிகேஷன் ஆஃப் நேஷனலிசம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இந்த 3 டாபிக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெசன் உங்களுக்கு ஓவர். ஸோ இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். ஏன்னா ஹிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் லெசன் கொஞ்சம் பெரிய லெசனும் கூட. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பிக்சர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே கேட்பாங்க. ஃபைன். ஸோ கோயிங் இன் டு த டாபிக், அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் சொல்லணும். தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து செலிப்ரேட் பண்ற ஒரு ஈவெண்ட் இது. ஸோ இது வந்து எங்க நடக்க போகுது? 28th ஆஃப் மே நடக்க போகுது, கோயம்புத்தூர்ல நடக்க போகுது. ஸோ நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ல உங்களுக்கு இருக்கும். ஸோ மார்னிங் 11 AM நீங்க அங்க போனீங்க அப்படின்னா நீங்க சூப்பரா இதை செலிப்ரேட் பண்ண முடியும். ஸோ கோயிங் இன் டு த டாபிக் போறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு டெல் யூ ஆல், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இனிமேல் ரெகுலரா உங்களுக்கு கிளாஸஸ் வரும், எல்லா டாபிக்கும் கவர் பண்ணுவோம், ஃபினிஷ் பண்ணுவோம். அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொன்னீங்கன்னா இட் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஸோ கோயிங் இன் டு திஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி. நம்ம ஆல்ரெடி யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி பார்த்துட்டோம். யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி பார்க்குறப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் யார் அப்படின்னா மசினி, ஜுசெப்பே மசினி அப்படிங்கிறவர். அவர் ஒரு ரெவல்யூஷனரி. ஸோ ரெவல்யூஷனரிலாம் என்ன மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து லிபரல் மென்டாலிட்டியோட இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரி வந்து நல்லா ஃபார்வர்டாக மூவ் ஆகணும், அங்கே இருக்க பீப்புள் சஃபர் சாப்பிடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவர் என்ன பண்ணினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சீக்ரெட் சொசைட்டி, யங் இட்டலி அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் சொசைட்டியை ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இது வந்து உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யங் இட்டலி அப்படிங்கிற சீக்ரெட் சொசைட்டி அவர் ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ இட்டாலினா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இட்டாலி வந்து இப்போ இருக்கிற இட்டாலி வந்து அப்போ 7 ஸ்டேட்ஸாக பிரிஞ்சிருந்துச்சு. அதுல சார்டினியா அப்படிங்கிற இடம், சார்டினியா பீட்மண்ட் அப்படிங்கிற இடம் மட்டும்தான் இட்டாலியன் டைனாஸ்டியா இருந்துச்சு. மற்ற இடம்லாம் அங்கங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்துச்சு. ஓகே. ஸோ இந்த இந்த டைனாஸ்டி, இட்டாலி அப்படிங்கிற டைனாஸ்டி வரணும், ஒரே கண்ட்ரியா வரணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. அதுல வந்து யாரெல்லாம் இருந்தாங்க, ஹவு இட் ஹேப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1831லயும் சரி 1848லயும் சரி கிங் ஆஃப் சார்டினியா யார் அவர் அப்படின்னா விக்டர் இமானுவேல் டூ. அவர் வந்து ட்ரை பண்ணாரு. ஸோ த ரெவல்யூஷன்ஸ் ஆஃப்டர் ஃபெயில்ட் ரெவல்யூஷன் இன் 1831 அண்ட் 1848, கிங் ஆஃப் சார்டினியா வந்து இந்த லீடை எடுத்து ஹீஸ் ட்ரைங் டு யூனிஃபை இட்டாலி இன்டு ஒன் சிங்கிள் கண்ட்ரி. ஸோ அது மட்டும் இல்லாம சீஃப் மினிஸ்டர் சார்டினியாவோட பேர் வந்து கவுண்ட் கேவர். இவர் என்ன பண்றா அப்படின்னா, இந்த யூனிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து டிப்ளமேட்டிக் அலையன்ஸ் வந்து பிரான்ஸோட பண்றாரு. டிப்ளமேட்டிக் அலையன்ஸ் என்னன்னா ஃப்ரெண்ட்லி, ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி கிட்ட போயிட்டு நீங்க வந்து எங்களுக்கு இந்த விதத்துல ஹெல்ப் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு இந்த விதத்துல சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பேசி டிப்ளமசி மூலமா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணுவாங்க. ஸோ 2 கண்ட்ரி ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணாங்க அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஹெல்ப் ஆகும். லைக் ட்ரேடு பண்ணலாம், அதாவது எங்ககிட்ட இருந்து இது வந்து அக்ரிகல்ச்சர் எங்ககிட்ட இது இருக்கு, நாங்கள் உங்களுக்கு வீடு தரோம், நீங்கள் எங்களுக்கு வெஜிடபிள்ஸ் தாங்க, அந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த கண்ட்ரியில இருந்து எங்களுக்கு த்ரெட் இருக்கு, எங்களுக்கு இந்த கண்ட்ரி எங்களை வந்து பிடிச்சிருவாங்கன்னு பயமா இருக்கு, ஸோ நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படியும் ஃபார்ம் பண்ணலாம். புரிஞ்சுதா? ஸோ இல்லை எக்கனாமிக்கலாகவும் அவங்க ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து டிப்ளமேட்டிக் அலையன்ஸ் வந்து கவுண்ட் கேவர் அப்படிங்கிற ஒரு யார் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர், விக்டர் இமானுவேல் டூவோட சீஃப் மினிஸ்டர் பிரான்ஸோட ஃபார்ம் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா ஆஸ்திரியாவை வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. ஸோ ஆஸ்திரியாவை டிஃபீட் பண்ணிட்டு அதோட டெரிட்டரிஸ், இட்டாலியோட டெரிட்டரிஸ் எல்லாமே வந்து ஆஸ்திரியா கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் பார்ட்ல கரிபால்டி அப்படிங்கிறவர். ஸோ நார்த்ல வந்து கவுண்ட் கேவர், சவுத்ல யார் அப்படின்னா கரிபால்டி. ஸோ இவர் வந்து மூவ்மெண்ட் லீட் பண்றாரு. ஸோ லோக்கல் பெசன்ட் சப்போர்ட்டோட ஸ்பானிஷ் ரூலர்ஸ், ஸ்பெயின். ஸோ நார்த்ல என்ன ஆகுது, ஆஸ்திரியா கிட்ட இருந்து வாங்குறாங்க. சவுத்ல வந்து ஸ்பானிஷ் ரூலர்ஸ் இருக்காங்க. சவுத்ல ஸ்பானிஷ் ரூலர்ஸ் எதிராக யார் வந்து சண்டை போடுறாங்கன்னா கரிபால்டி சண்டை போடுறாரு, கியூசெப்பே கரிபால்டி சண்டை போடுறாரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா சதர்ன் பார்ட் ஆஃப் டெரிட்டரிஸையும் பிடிச்சிக்கிறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுது, நார்த் அண்ட் சவுத் ரெண்டு சைடுமே நான் உங்களுக்கு மேப்பும் காமிப்பேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இது எல்லாமே ஃபார்ம் பண்ணி இட்டாலி, இன்னைக்கு இருக்கிற இட்டாலி அப்படிங்கிற ஸ்டேட்டை ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு யாரை வந்து கிங்கா உட்கார வைக்கிறாங்கன்னா விக்டர் இமானுவேல் டூ. கொஸ்டின்ல வந்து கேட்பாங்க,
யூனிஃபைடு இட்டாலியோட கிங் யாரு? ஏன்னா 1861 இட்டாலியோட கிங் யாருன்னு கேட்டாங்கன்னா விக்டர் இமானுவேல் டூ அப்படிங்கிறது நீங்க கிளியரா சொல்லணும். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்டாலி வந்து பிரிஞ்சிருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா விக்டர் இமானுவேல் டூ அப்படிங்கிறவர் தான் வந்து 7 ஸ்டேட்ஸ் இருக்கு டோட்டல். அதுல ஒரே ஒரு ஸ்டேட் சார்டினியா பீட்மோண்ட், இதுக்கு மட்டும்தான் இட்டாலியன் கிங் வந்து ரூல் பண்றாரு. அவர் பேரு விக்டர் இமானுவேல் டூ. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா அவரு முடிவு பண்றாரு இல்ல நம்ம கண்ட்ரியை ஒன்னா சேர்க்கணும்னு சொல்லிட்டு 2 பேர் அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஒன்னு வந்து கவுண்ட் கேவர், அவரு வந்து நார்தர்ன் பார்ட் பிரான்ஸோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு ஆஸ்திரியாவை டிஃபீட் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாருன்னா டெரிட்டரிஸை இட்டாலியோட ஜாயின் பண்ணிடுறாரு. சவுத்துல யாருன்னா கரிபால்டி, குசெப்பே கரிபால்டி அப்படிங்கிறவரு பெசன்ஸோட சப்போர்ட்டோட சேர்ந்துட்டு ஸ்பானிஷ் ரூலர்ஸை துரத்தி அடிக்கிறார். ஸோ நார்த் அண்ட் சவுத் ஒன்னா சேர்ந்து இட்டாலிங்கிறது ஒரே ஸ்டேட்டா ஃபார்ம் பண்றாங்க. அதோட கிங் யாருன்னா விக்டர் இமானுவேல் டூ அப்படிங்கிறவரை 1861 கிங்கா, அவரு தான் ஃபர்ஸ்ட் கிங்கா இருக்காரு. இப்போ மொத்த இட்டாலிக்கும் அவரே கிங்கா சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவர் இந்த கரிபால்டி அவரை பார்த்துக்கணும். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரு தான் வந்து ஃபாதர்ஸ் ஆஃப் ஃபாதர்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஃபாதர்ஸ் ஆஃப் ஃபாதர்லேண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஹி இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த இட்டாலிஸ் ஃபாதர்ஸ் ஆஃப் ஃபாதர்லேண்ட். யார் யாருன்னா கரிபால்டி. ஹூ ஆர் த ஃபாதர்ஸ் ஆஃப் ஃபாதர்லேண்ட்னா கரிபால்டி, கமீலியோ பென்சோ, கவுண்டி கேவர், விக்டர் இமானுவேல் டூ. இவங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அண்ட் கியூசெப்பே மசினி. இவங்க எல்லாத்தையுமே தான் 5 பேரு. திரும்பவும் சொல்றேன், கரிபால்டி, கவுண்டி கேவர், விக்டர் இமானுவேல் டூ, கியூசெப்பே மசினி அண்ட் கமீலோ பென்சோ. இந்த 5 பேரை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபாதர்ஸ் ஆஃப் ஃபாதர்லேண்ட். நம்ம இந்தியாவை மதர்லேண்டுன்னு சொல்ற மாதிரி இட்டாலி அவங்க ஃபாதர்லேண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்திஜியை சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி these 5 people are called as the fathers of fatherland. Okay. So this is how the unification of Italy took place. So Italy வந்து unification நடக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க 1 2 3 4 5 6 7 countries இருக்கு. So 1 2 3 4 5 6 7 countries இருக்கு. ஸோ இந்த 7 கண்ட்ரீஸை ஒன்னா சேர்த்து 7 ஸ்டேட்ஸை ஒன்னா சேர்த்து சிங்கிள் இட்டாலியா வந்து ஃபார்ம் பண்றாங்க 1861. புரிஞ்சுதா? நல்லா பார்த்துக்கோங்க. 1861 அதோட ஹெட் தான் யாரு, கிங் தான் யாரு, விக்டர் இமானுவேல் டூ. இதுதான் இட்டாலியோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பிரிட்டனோட ஸ்டோரி. பிரிட்டனோட ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன அப்படின்னா பிரிட்டன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டே ஒரு பிரிட்டன், தி கிரேட் பிரிட்டன் இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, கிரேட் பிரிட்டன்ல இங்கிலாந்து வந்து ஒன் ஆஃப் த பார்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க எல்லாம் ஒரே கிரேட் பிரிட்டனா இருந்தாங்களான்னா கிடையாது, தனித்தனியா இருக்காங்க. ஸோ என்னவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்னிக் குரூப்ஸ், இங்கிலீஷ் பீப்புள் இருக்காங்க, ஸ்காட்டிஷ் பீப்புள் இருக்காங்க, அயர்லாந்து, வெல்ஷ்னா அயர்லாந்து பீப்புள் இவங்கெல்லாம் இருக்காங்க. பிரிட்டிஷ் அந்த அது வந்து சின்ன சின்ன ஐலாண்ட்ஸாக இருக்கும், அங்கே இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு, பொலிட்டிக்கல் பேசிஸ் இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் இருக்காங்களா, இங்கிலாந்து பீப்புள் இருக்காங்களா, அவங்க வந்து இந்த 3 ஸ்காட்லாண்டை பிடிச்சி அயர்லாண்டை பிடிச்சி இப்படி இன்னைக்கு இருக்க கிரேட் பிரிட்டன் ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அவங்க வந்து they are going to form in a diplomatic way, டிப்ளமசி மூலமா தான் போறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் பாருங்க. அயர்லாண்டில் வந்து ஆக்ட் ஆஃப் யூனியன் வந்து 1707, இது வந்து ரொம்ப முக்கியம், இது கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஆக்ட் ஆஃப் யூனியன் எப்போ சைன் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஆக்ட் ஆஃப் யூனியன்ங்கிறது இங்கிலாண்டும் ஸ்காட்லாண்டும் சைன் பண்றாங்க 1707. அது மூலமா தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கிரேட் பிரிட்டன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 1707 ஸ்காட்லாண்டும் இங்கிலாண்டும் சைன் பண்றாங்க ஆக்ட் ஆஃப் யூனியன். அது மூலமா தான் கிரேட் பிரிட்டன் ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா இவங்க இந்த பிரிட்டிஷ் பீப்புள், இங்கிலீஷ் பீப்புள் வந்து அயர்லாண்ட்ல வந்து ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. யாருக்குன்னா ப்ரொட்டஸ்டன்ஸ். ப்ரொட்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறது யாரு மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கல்ச்சர்ல நம்ம பார்ப்போம். கிறிஸ்டியானிட்டியில கேத்தலிக்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்க தான் அந்த கிறிஸ்டியானிட்டி ஃபுல்லா இது பண்ணிட்டு இருப்பாங்க. தென் அந்த கேத்தலிக்ஸ்ல இருக்கிற சில இது விஷயங்கள் வந்து பிடிக்காதவங்க கிறிஸ்டியானிட்டிலேயே ப்ரொட்டஸ்டன்ஸ்ன்னு அவங்க வருவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ரெவல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொட்டஸ்டன்ஸுக்கும் கேத்தலிக்ஸ்க்கும் அயர்லாண்ட்ல சண்டை. அப்போ இந்த இங்கிலாந்து பீப்புள் என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா அவங்க ப்ரொட்டஸ்டன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி கேத்தலிக்ஸ் வந்து பண்ண ரிவால்ட்டை வந்து சப்ரஸ் பண்றாங்க. இப்படி சப்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 1801 அயர்லாந்து வந்து
ஃபோர்ஸ்ஃபுல்லி இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, ப்ரொட்டஸ்டன்ட் சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, இப்போ அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, பிரிட்டன் வந்து தி கிரேட் பிரிட்டனோடய ஜாயின் பண்ணிடுறாங்க. புரிஞ்சுதா? இப்போ ஸ்காட்லாண்டு உள்ளே வந்துட்டாங்க, அயர்லாண்டு உள்ளே வந்துட்டாங்க. இதில் என்ன மேம் இஷ்யூ? ஓகே தானே, எல்லாம் ஒன்று சேர்ந்து கண்ட்ரியாக ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னா, இதில் ஒரு பெரிய இஷ்யூ என்னன்னா, இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, 3 பேருக்கும் வேற வேற கல்ச்சர் எத்தனிக் குரூப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்காட்லாண்ட் இருக்காங்க, அயர்லாந்து இருக்காங்க, இங்கிலாந்து இருக்காங்க. இந்த 3 பேர்ல அவங்களுக்கு தனித்தனி லாங்குவேஜும் இருக்கு. புரிஞ்சுதா? ஸ்காட்டிஷ், வெல்ஷ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இந்த 3 பேரை என்ன பண்றாங்க, அதுல இங்கிலாந்து வந்து இவங்க 2 பேரையும் டாமினேட் பண்றாங்க. எப்படி டாமினேட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா டாமினேட் பண்ணாம அவங்க கல்ச்சரை சப்ரஸ் பண்றாங்க. எப்படி சப்ரஸ் பண்றாங்கன்னா, பிரிட்டிஷ் நேஷன் வந்து இங்கிலீஷ் கல்ச்சர் டாமினேட் பண்ண மாதிரியான ஒரு விஷயமா அவங்க ஃபார்ம் பண்றாங்க. ஹவு? 2 விஷயம். ஒன்னு பிரிட்டன் பிளாக். அந்த பிரிட்டன் பிளாகோட பேர் வந்து யூனியன் ஜாக். புரிஞ்சுதா? which is English name. At the same time national anthem God save our noble king. 3 கண்ட்ரி 3 டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருந்தாலுமே அவங்களோட நேஷனல் anthem எதுல இருக்கு? இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ இது மூலமா தீஸ் இங்கிலாந்து பீப்புள், இங்கிலீஷ் பீப்புள் சப்ரஸ்ட் த கல்ச்சர் ஆஃப் அதர் 2 நேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து கேசஸ் ஆஃப் திஸ் இஸ் ஹவு தே ஆக்டிவ்லி ப்ரொமோட்டட். ஓகே, தே ப்ரொமோட்டட் இங்கிலீஷ் கல்ச்சர் இன் த கிரேட் பிரிட்டன். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட விஷயம். ஸோ விஷுவலைசிங் நேஷன், இப்போ நேஷனை விஷுவலைசேஷன் பண்ணுறாங்க, பிக்சரைசேஷன் பண்ணுறாங்க. ஸோ நேஷனலிசம்ங்கிறது ஒரு ஃபீலிங், ஒரு எமோஷன். அந்த எமோஷனுக்கு அவங்க ஒரு ஃபேஸ் கொடுக்குறாங்க. புரிஞ்சுதா? ஸோ நம்ம எப்படி வி ஹாவ் சோ மெனி பிலீஃப்ஸ், நிறைய பிலீஃப் இருக்கு. நம்ம வந்து காட்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம ஒரு ஃபேஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி நேஷனலிசம்ங்கிற எமோஷனுக்கு ஒரு ஃபேஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த விஷுவலைசிங் நேஷன்ஸ். ஃபீமேல் ஃபிகர்ஸ், ஸோ இதுதான் வந்து அலெக்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீமேல் ஃபிகர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நம்ம இந்தியாவுக்கு பாரத் மாதா இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அதே மாதிரி ஐடியாஸ், லிபர்ட்டி, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி நம்ம பார்த்துருப்போம், ஸ்டாச்சு ஆஃப் ஜஸ்டிஸ் பார்த்துருப்போம். கையில் வந்து கண்ணில் வந்து இது இருக்கும், அவங்க வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க யாருமே டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. அட் த சேம் டைம் கையில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தராசு வச்சுருப்பாங்க. கரெக்டா? ஸோ தட் த பர்சன் த ஜஸ்டிஸ், அவங்க ஒரு ஃபீமேல் ஃபிகர், அவங்க எப்பவுமே நியாயமாக தான் இருப்பாங்கன்னு காமிக்கிறதுக்காக அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை ஒரு பர்சனாக மாற்றிருக்காங்க. இதான் பர்சானிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த லிபர்ட்டி, ஜஸ்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நேஷனுக்கும் ஃபீமேல் ஃபிகர்ஸ் கொடுக்குறாங்க. அதுல என்னென்னலாம் இருக்கு, ஃபீமேல் ஃபிகர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஜெர்மானியா இருக்கு, வில் பி சீயிங் மரியான். பிரான்ஸ்ல வந்து மரியான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெர்மானியான்னு இருப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதுல இருக்கும். ஸோ இந்த ஃபீமேல் ஃபிகர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்க, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே பார்த்துருப்போம், நம்ம ஊர்லேயே பார்த்துருப்போம், அங்கங்க நிறைய சிலை இருக்கும். எதுக்காக சிலை அங்கங்க வச்சிருக்காங்க அப்படின்னா, அது வந்து மக்களோட மனசு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அதை பார்க்குறப்பெல்லாம் நம்மளுக்குள்ள அந்த எமோஷன்ஸ் வரும், அந்த நேஷனலிசம் ஃபீலிங்கோ, இல்லை எதுக்காக அந்த சிலை யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது, அந்த ரெப்ரசன்ட் பண்றவங்க எந்த பிரின்சிபலையோ ஐடியாலஜியோ அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணாங்களோ அது வந்து நம்ம மனசுல தோண ஆரம்பிக்குமா? கரெக்டா? ஸோ நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நம்ம வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ், காந்திஜியோட சிலை அங்கங்க இருக்கும். ஸோ பீச்லேயே, மெரினா பீச்லேயே காந்திஜி சிலை இருக்கு. அப்போ காந்திஜி சிலையை பார்க்குறப்ப நம்மளுக்கு தோணும், இந்தியா வந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டுச்சு, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் நேஷனா இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி நம்மளோட லீடர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நிமிஷம் மனசுல தோணுது இல்ல. அதுதான் இந்த அலெக்ரேயோட முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ். இதுதான் இந்த இதெல்லாம் இருக்கிறதுக்கான காரணமே இதுதான். ஸோ வந்து மரியான் அப்படிங்கிற அலெக்ரே வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ், ரிபப்ளிக் ஆஃப் பிரான்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ரிபப்ளிக்ங்கிற வார்த்தை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரிபப்ளிக் அப்படின்னா என்னன்னா, எனிபடி கேன் பி த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். கிங்குன்னு சொல்லக்கூடாது. கிங்குன்னா மொனார்கி, யார் வேணாலும் ஒரு ஸ்டேட்டோட ஹெட் ஆகலாம். நம்ம கண்ட்ரியே ரிபப்ளிக்னு சொல்லுவோம். ஏன் ரிபப்ளிக்னா, நம்ம கண்ட்ரியோட பிரசிடென்ட்டா யார் வேணாலும் ஆகலாம். இந்த ஃபேமிலியில இருக்கவங்க தான் ஆகணும்னு ரூல் இருக்கா? கிடையாது. ஸோ பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுவாங்க, அவங்க இந்தியன் சிட்டிசனா இருந்தா போதும். மற்றபடி வேற எந்த ஏஜ், இந்தியன் சிட்டிசன்ஷிப், இது ரெண்டும் தான் அவங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனே தவிர அவங்க வந்து எந்த ஃபேமிலில இருந்து, எந்த லாங்குவேஜ்ல இருந்து, எந்த கல்ச்சர்ல இருந்து வந்திருந்தாலும் இந்தியன் சிட்டிசனா இருக்காங்க, 35 இயர்ஸ் அபோவா இருக்காங்கன்னா அவங்க எலிஜிபிள், அவங்கள எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ரிபப்ளிக்னு சொல்றது. ஸோ ரிபப்ளிக் ஆஃப் பிரான்ஸ் அண்ட் ஜெர்மானியாவுக்கு என்ன அப்படின்னா, தே ஹேவ் திஸ் அலெக்ரே. ஸோ அதுக்கு பிக்சர்ஸ் நம்ம பார்ப்போம். பிக்சர் பேஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஜெர்மானியா இதுதான்,
ஸோ இந்த ஜெர்மானியாவோட கையில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் இருக்கா. இந்த ஸ்வாடு வந்து வேலர், தமிழ்ல வீரம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இந்த ஸ்வாடு வந்து அந்த கண்ட்ரி எவ்வளவு ஸ்ட்ராங்கான கண்ட்ரி, எதுக்கு பயப்பட மாட்டோம்னு காமிக்குது. அட் த சேம் டைம் அந்த ஸ்வாட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆலிவ் பிரான்ச் இருக்கு. ஆலிவ் பிரான்ச் எப்பவுமே என்ன சிம்பலைஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஸ். சரியா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த புறாவோட வாயில வந்து ஒரு சின்ன பிரான்ச் மாதிரி வச்சுட்டு பறந்து போற சிம்பிள் இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா பீஸ் சிம்பிள். கரெக்டா, அதுதான் இங்கேயுமே சொல்லியிருக்காங்க. அந்த அந்த வாயில புறா வச்சுட்டு பறந்து போறதுன்னா ஆலிவ் பிரான்ச். ஸோ ஆலிவ் பிரான்ச் எங்கேயாவது நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து பீஸோட சிம்பிள், அமைதி, அமைதியோட சிம்பிள்னா அந்த ஆலிவ் பிரான்ச். ஸோ அதுதான் வந்து அவங்க கையில அவங்க என்ன வச்சிருக்காங்க, ஸ்வாட் வச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் ஆலிவ் பிரான்ச் வச்சிருக்காங்க. நாங்க வீரமாவும் இருப்போம், அட் த சேம் டைம் நாங்க அமைதியா எங்களுக்கு ரொம்ப அவங்க சொல்றாங்க. அட் த சேம் டைம் அவங்களோட பாத்தீங்கன்னா ஒரு ஈகிள் பிளேட் இருக்கா. ஈகிள் பிளேட் எதை குறிக்குதுன்னா ஸ்ட்ரென்த்தை குறிக்குது. ஓகே, ஈகிள் பிளேட் வந்து ஸ்ட்ரென்த்தை குறிக்குது. அட் த சேம் டைம் அவங்க பின்னாடி வந்து ஜெர்மனியோட பிளாக் இருக்கு. புரியுதா? ஜெர்மனியோட பிளாக் இருக்கு. அதே மாதிரி இந்த பிக்சர்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க காலில் வந்து ஒரு விலங்கு போட்டிருக்கு, அது உடஞ்சிருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜெர்மனி வந்து பிடிச்சி வச்சிருந்தாங்க. இந்த பிக்சர் மூலமா என்ன காமிக்கிறா, ஜெர்மனி இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னு காமிக்கிறதா இந்த பிக்சரோட முக்கியமான விஷயம். ஸோ பிலிப் வெயிட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து இந்த ஜெர்மானியா வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுதான், இங்க பாருங்க புரோக்கன் செயின்ஸ். இது கண்டிப்பா கேட்பாங்க, இல்ல எந்த இந்த சிம்பிள்ல வந்து என்னென்ன குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாருங்க புரோக்கன் செயின்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அந்த பிக்சர்ல. ஈகிள் பிளேட் வந்து ஸ்ட்ரென்த்தை குறிக்குது, ஜெர்மனி பிளாக், ஆலிவ் பிரான்ச் அண்ட் ஸ்வார்டு. புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா கிரவுன் ஆஃப் ஓக் லீவ்ஸ், ஹீரோயிசம் குறிக்குது. அவங்க தலையில இருக்கு பாத்தீங்களா இந்த பிக்சர்ல, அவங்க தலையில ஓக் லீவ்ஸ் இருக்கா. இது வந்து என்ன அப்படின்னா ஹீரோயிசம், எப்படி அவங்க தைரியமா போராடி ரிபப்ளிக் ஆனாங்க அப்படிங்கிறதுக்கான குறிக்கிற ஒரு விஷயம் தான் அது. ஸோ பால்கன்ஸ், ஸோ இந்த நேஷனலிஸ்ட் டென்ஷன் 1871 அப்புறமா அந்த ஜாகிரபிக்கல் அண்ட் எத்னிக் வேரியேஷன்ஸ் வந்து என்னெல்லாம் நடந்துச்சு, அதே மாதிரி ஸ்லேவ்ஸ் அவங்க மனசுல எப்படிலாம் வந்து இந்த இந்த நேஷனலிசம் ஃபீலிங் வந்துச்சு அப்படிங்கறதான் இது. ஸோ ஒவ்வொரு இதா என்ன ஆரம்பிச்சது, ஃபர்ஸ்ட் பிரான்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா மற்ற கண்ட்ரீஸ்க்கும் போய் அவங்க என்ன ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரியுமே ரிபப்ளிக் ஆன மற்ற கண்ட்ரியை பார்த்து ஆசைப்பட்டு நாங்களும் ரிபப்ளிக் ஆகணும், எங்களுக்கும் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரியுமே அந்த நேஷனலிசம் ஃபீலிங்கை உள்ள கொண்டு வராங்க. அது மூலமா எல்லா கண்ட்ரிஸ் எல்லா நேஷன்ஸும் என்ன ஆக ஆரம்பிச்சது, அந்த நேஷனலிசம் ஃபீலிங் வந்துச்சு. இப்படிதான் வந்து யூரோப்ல வந்து என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா அந்த நேஷனலிசம் அப்படிங்கிற ஃபீலிங் ஒவ்வொருத்தரோட மைண்ட்லயும் வர ஆரம்பிக்குது. ஆனா இந்த நேஷனலிசம் ஃபீலிங் ஒவ்வொருத்தரோட வந்துச்சு, அவங்க மட்டுமே வந்து ஃப்ரீ ஆனாங்களா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் நடந்துச்சு, இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இம்பீரியலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா இதை இன்னும் காம்ப்ளிகேட் பண்றாங்க. என்ன காம்ப்ளிகேட் பண்ணாங்க, அவங்க வந்து ஃப்ரீ ஆயிட்டு நாங்க இன்னும் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஏஷியா ஆப்பிரிக்கா அந்த மாதிரியான நேஷன்லாம் போய் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சாங்க, கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. தே ஸ்டார்டட் ஃபார்மிங் காலனிஸ். புரிஞ்சுதா? அவங்க வந்து மற்ற கண்ட்ரியை கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சாங்க. பால்கன், ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா மற்ற கண்ட்ரியை கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சாங்க. திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் இம்பீரியலிசம். ஸோ இதான் இந்த பிக்சர் பாருங்க. இந்த பிக்சர்ல என்ன இருக்கு அப்படின்னா பிரிட்டானியா, பிரிட்டன், இவங்க தான் பிரிட்டானியா உட்காந்துருக்காங்க இல்லையா. ஷீஸ் பிரிட்டானியா, த சிம்பிள் ஆஃப் பிரிட்டன் நேஷன். நம்ம இப்போ அலெக்ரே பார்த்தோம் இல்லையா, மரியானே பிரெஞ்சுக்கும் ஜெர்மானியா ஜெர்மனிக்கும் பார்த்தாலும் அந்த மாதிரி பிரிட்டானியா அப்படிங்கிறவங்க பிரிட்டனோட அலெக்ரே. பிரிட்டானியான பிஸ்கட் தானே மேம் அப்படின்னா அவங்க பேர்ல தான் அந்த பிஸ்கட் கம்பெனி இருக்கு. புரிஞ்சுதா? பிரிட்டானியாங்கிற அலெக்ரே அவங்க வந்து எப்படி இந்த வேர்ல்டு பாருங்க அந்த குளோப் மேல உட்காந்துருக்காங்க. ஸோ ஹவு பிரிட்டன் கேப்சர் த என்டையர் வேர்ல்டு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் வந்து இந்த பிக்சர். எப்படி வந்து அவங்க மற்ற கண்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. சிபிஎன் இங்க வந்து முகல்ஸ் இந்த மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. இது வந்து ஆப்பிரிக்கன் நேஷன் பீப்புளை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. எப்படி இவங்க வந்து ஃபாரஸ்ட்டை மற்ற கண்ட்ரியெல்லாம் பிடிச்சாங்க. ஸோ நேஷனலிசம்ங்கிற ஃபீலிங் என்ன ஆச்சு, அவங்கள மட்டுமே பார்க்காம மற்ற கண்ட்ரியுமே பிடிக்க போனாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு எண்ட் ரிசல்ட்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம நேஷனலிசம் இன் இந்தியாவில் பார்ப்போம். எப்படி இவங்க இதெல்லாம் பண்ணி மற்ற கண்ட்ரியை பிடிச்சாங்க, அதில் இந்தியாங்கிற ஒரு நேஷன் எப்படி நேஷனலிசம்ங்கிற ஃபீலிங் அவங்களுக்குள்ள வந்து எப்படி ஃப்ரீடம் வாங்கினாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்ப்போம். ஓகே ஃபைன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அபவுட் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப். நல்லா பாருங்க.
நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் என்ன பண்ணுவேன்னா கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ ஓரளவுக்கு இந்த வீடியோஸ் 3 வீடியோஸும் பார்த்துட்டு ரெடியாக இருங்க. கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவேன். பிக்சர் பேஸ் கொஸ்டின் நிறையா நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த லெசன்ஸ்லேயே. தனியாக ஒரு நாள் உங்களுக்கு ரிவைஸும் பண்ணுவேன், எந்த கவலையும் படாதீங்க. புரிஞ்சா? ஸோ ஹிஸ்ட்ரி ஈஸி தான், எல்லா சப்ஜெக்ட்டும் ஈஸி தான். ஒன்று ஃபேக்ட் நோட் பக்கத்தில் வச்சுக்கோங்க. கிளாஸ் இருக்கிறப்ப இது கொஸ்டினாக கேட்பாங்கன்னு சொல்கிறத எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரியான இன்னும் சூப்பரான கிளாஸஸ் இன்னும் மற்ற லெசன்ஸ்லாம் நம்ம சீக்கிரமாகவே பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர்.